நல்லது நடக்கும். யாருக்கு? நம்ம வீடுகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்கல்ல, அந்த விவசாயிகள் எல்லாருக்குமே இப்போ நாம போடக்கூடிய வகையில் தாவேகாவினுடைய அரசு செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன? இது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னையா ஏமாற்று வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வரிசையாக ராஜினாமா பண்ணிட்டே போகிறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தில் இவங்கள்லாம் கைது பண்ணி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதுக்கான காரணம் என்ன? சபாநாயகர் முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? தொடர்ச்சியாக எலெக்ஷன் அடுத்தடுத்து நீங்கள் வரப்போது, நீங்கள்லாம் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்களா? ஏன்னா தாவேகா சார்பாக வேட்பாளர்களாக களமிறங்க போகிறாங்க அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஹாட்டான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் பெரம்பலூரில் ஒரு வித்தியாசமான நடைமுறை ஒன்று நடந்திருக்கு. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில சண்டை. என்னப்பா ரெண்டு பேரும் பங்காளிகள் மாதிரி ஒன்றா தெரிஞ்சிங்களே, இப்போ என்ன திருதுப்புன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக சைடில் இருந்து ராசா அவர்கள் திருமாவளவனை பற்றி அவர் போட்டிருந்த ட்விட்டர் பதிவு அதற்கு கொந்தளிச்சு போய் இப்போ 2 நாள் கழித்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரி, இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஒரு புறம், இன்னொரு புறம் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க விசிகாவுக்கு எதிராக அப்படியே களமாட்டுறாங்க. இப்போ 2 பேருக்கு இடையில மோதல் உருவாகுது. அப்போது 3 பேரோட மண்டை உடைக்கப்படுது. மந்தையில் இருக்கக்கூடிய 2 ஆடுகள் இப்படி வேறு வேறு பாதையில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது இப்படி முட்டி மோதிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் கட்சிக்காரங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஜம்ப் பண்ணி அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. பாருங்களேன். சொல்லிட்டு மேல இருந்து கீழே ஒருத்தன் குளிக்கிறான். எதுக்கியா இந்த வேலை? புள்ள ஊட்டிகளை போய் படிக்க வைங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. தொடர்ச்சியாக இங்கே அரங்கேற இருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது தேர்தல் கூத்துக்களாகல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இது. ஒரு 25 பேர் தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏவாக மாற்றிருந்தீங்கல்ல, அதில் 4 பேர் இப்போது டைரக்டாக தாவேகா அப்படிங்கிற கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்க சிறைக்கு அனுப்புங்க அப்படின்னு எடப்பாடி இப்போது சபாநாயகர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோஃபாலாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது உட்கார்றதுக்கு மட்டுமே. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த 20 கோடி அப்படிங்கிறது வெறுமன சோஃபாவா இல்லை ரூபாயா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் சிவி சண்முகம் தரப்புக்கும் தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா, இவங்க எல்லாமே எம்எல்ஏ பதவியை, அதாவது ஏடிஎம்கேல இருந்து சீட்டு வாங்கி மக்கள்கிட்ட நேரடியாக வேட்பாளர்களாக களமிறங்கி எம்எல்ஏவாக போஸ்டிங் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களில் ஒரு 3 பேர் நேற்றைய தினம் லேடிஸ் ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணாங்க. இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர் மதுராந்தகம், ராதாபுரம், அதுக்கப்புறம் பெருந்துறை, இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. இவர் ஆண்மகன் தான். சரியா? இப்போ என்ன அப்படின்னா, அம்பை தொகுதியில் ஒரு நபர் ஏடிஎம்கேல ரொம்ப அறியப்பட்ட ஒரு எம்எல்ஏ எஸ்ஐகி சுப்பையா, அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், அதற்கு பிறகு ஆனந்த் இவங்களெல்லாம் சந்தித்து நான் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு. சபாநாயகர் அவர்களும் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, ஜேசிடி பிரபாகர் அவர்களும், என்னுடைய கதவு எப்பயுமே திறந்து தான் இருக்குது, யார் வேணாலும் என்னை பார்க்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. 2வது, இதெல்லாம் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வராரு, நான் என்னுடைய அறிவு கேட்டிய வகையில் அவர் ராஜினாமா பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு நான் நம்பி அவருக்கு அதை அப்ரூவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும், எலெக்ஷனில் மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க, இதில் என்ன இருக்குது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார். ஆக மொத்தத்தில் மறுபடியும் ஓட்டு போடுறது ஒன்று தான் தமிழனுக்கு வேலையாக மாறி போச்சு. இப்போது நடக்கக்கூடிய குதிரை பேர அரசியலை வச்சு நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. 2வது, அந்த 4 தொகுதி எம்எல்ஏக்களும் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க ஏடிஎம்கேவினுடைய நபர்களாக இல்லை. இப்போ இனிமேல் அவங்க மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பாயிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டாங்க. அடுத்ததாக
இப்போ ஏடிஎம்கே சைட்லேருந்து கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போனால் கூட அது ரொம்ப காலம் நீடிக்கும். அது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த 4 தொகுதி எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக செங்கோட்டையன்ட்ட பேட்டி கேட்குறாங்க. என்ன கட்சி வந்து எனக்கு எம்எல்ஏ போஸ்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க, நானும் எம்எல்ஏ போஸ்டிங் வேணான்னு சொல்லிட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ அதில் என்ன தப்பான விஷயம் இருக்குது? பிடிக்கல கட்சி மாறிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறாங்க. மறுபடியும் தேர்தலில் போட்டியிட போகிறேன் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் போல. சரி, தமிழ்நாட்டில் வேறு எதுவும் பிரச்சனையே இல்லையா, வெறுமன அரசியல் மட்டும்தான் ப்ராப்ளமா பிரசாத் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. மேகதாது இந்த அணையில் வந்து அணை கட்டியே தீருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ கர்நாடக அரசினுடைய நிலைப்பாடு. இது தொடர்பாக டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போது தமிழக விவசாயிகளை கொதிப்படைய வச்சிருக்கு. அது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி இவர் பேசிட்டு போனதற்கு பிறகு டிவிகே தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மோடி அவர்களுக்கு எழுதியிருக்காரு ஒரு லெட்ரு. அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் மேகதாது அணை கட்டக்கூடிய விவகாரம் தொடர்பாக துணை முதலமைச்சர் அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு, வழிமொழிகிறாங்க, முன்மொழிகிறாங்க. இதெல்லாம் மத்திய அரசு பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக ஏதாவது ஒரு கேஸோ ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட்டோ மத்திய அரசுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா தமிழக அரசை கலந்தாலோசிக்காம நீங்களா ஒரு முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்டாக கொடுத்துருக்காரு விஜய். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் விஜய் டைரக்டாக வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்று பிரதமர் அவர்களை சந்திக்க போகிறார் முதல் முறையாக அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. ரெண்டாவது, அங்கே போனார் அப்படின்னா என்னென்ன சொல்லி கையெழுத்து வாங்கி விட்டுட்டு அனுப்புவாங்களோ அப்படிங்கிற பயமும் நமக்குள்ளே இருக்குது. இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்? பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு பழைய டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப பெரிய அளவில் அக்கறையோடு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன? முதல்ல அது வரக்கூடாது அப்படின்னா ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ அரசு பள்ளிகள் இருக்குது, அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நிதி உதவி கொடுக்கறது இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி தானையா, அப்புறம் நான் வாங்கிக்கிற வேண்டியதானே, ஏற்கனவே நிறையா நிதிக்கு வர வேண்டியது இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது வந்தால் லாபம் தானே அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு புறம் புதிய கல்விக் கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய சமச்சீர் பாடத்திட்டம் இருக்குல்ல, அதற்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை செய்கிறாங்க. உதாரணமாக சான்ஸ்கிரிட்டை பெரிய அளவில் மேலோங்கி கொடுக்குறாங்க. இதில் பசங்களுடைய அறிவினுடைய வீச்சு கம்மியாயிடும். ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்விங்கிறது அடியோடு மறக்கடிக்கப்பட்டு விடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் பழைய டிஎம்கே கவர்மெண்ட் நிலைப்பாடு. இப்போ தாவேகா அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி. ஸோ இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் பேசிட்டு வெளியில் வருவார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயமாக தான் கருதப்படுது. தாவேகா அரசில் எம்எல்ஏ ஒருத்தர் தான் சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை சுற்றுச்சூழல் அமைச்சரா அப்படின்னே தெரியாத அளவுக்கு பேட்டி கொடுத்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறுபடி ரீடேக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய பேட்டி இருந்தது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியினுடைய இவர் தெரியும்ல உங்களுக்கு, விஜயனுடைய ஃப்ரெண்டு, அதுக்காகவே சீட்டு கொடுத்தாங்க. கச்சத்தீவு விவகாரம், நோ கமெண்ட்ஸ். அதை பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். थैंक यू. அதென்ன நீ சொல்றது, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவரே நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறாரு. கச்சத்தீவை பற்றி கேட்டோம் அப்படின்னா கச்சத்தீவு அவ்வளவுதான் அவருக்கு சொல்ல தெரியுமே தவிர கச்சத்தீவை பற்றிய வரலாறுகளையோ மற்ற விஷயங்களோ அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் சுத்தம் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் விஜயினுடைய ஃப்ரெண்டு, அதனால் மக்கள் ஓட்டு போட்டு தூத்துக்குடியில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஒரு தகுதியை தவிர இவருக்கு வேறு எந்த தகுதியும் கிடையாது. நல்லா நடிப்பார், அது வேணால் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். அதுவும் இவர் பண்ணக்கூடிய காமெடிக்கு சிரிப்பும் வராது. எல்லா இடத்துலையுமே கரண்ட் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இப்போ பேசு பொருளாக மாறிடுச்சு. நகரங்கள்லையும் இப்போ சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் பிரச்சனைகள் அதிக அளவில் இருக்குது. கிராமங்களில் கேட்கவே வேணாம். மக்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரத்தில் 4-5 நாட்கள் கரண்டே இல்லாமல் தான் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது சென்னையில் மற்ற இடங்களை விட நீலாங்கரை உங்களுக்கே தெரியும், விஜயினுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி ரைட்டா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையிலேயே நைட் நேரத்தில் மக்கள் தரையில் உட்காந்துட்டாங்க.
எந்த பேருந்தும் போக முடியாத அளவிற்கு சாலையை இடைமறித்து உட்காந்து எங்களுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அது தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ 12 மணி நேரமாக கரண்ட் இல்லாமல் பிள்ளைக்குட்டிகளோட ரோட்டில் உட்காடுறது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அடுத்த நாள் வேலைக்கு போனால் தான் இங்கே நமக்கு சோறு. ஸோ இரவு நேரத்தில் தூங்குறதுக்கான வாய்ப்பு கூட கோடை காலத்தில் கொடுக்க முடியாத அளவிற்கு இந்த அரசு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. இது ரிலேட்டடாக அவங்க போராட்டங்களை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற அதே நீலாங்கரையில தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வீட்டுக்கு அந்த தெருவுக்கு ஆப்போசிட்ல தான். ஏன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, 1 நாளா 10 நாளா கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எதுவுமே மாற்றல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரூஃப் தான். ஓகேவா? சரி, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எங்க செங்கல் சூளை உரிமையாளர்கள்ட்ட தொழிலாளர்கள்ட்ட அவர் வந்து திருடுறதுக்கான வேலையில் ஈடுபட்டதா ஒரு செய்தி. இது தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு வந்து இந்த 22ஆம் தேதி இந்த கனியம்பாடி டிவிகேவினுடைய ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் இந்த இருக்கார் இல்லையா, இவருடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து 1 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இது வீடியோவாக எடுக்கப்பட்டு பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இவரை கண்டித்து பெரிய அளவில் போராட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா அதே பகுதியிலேயே தொடர்ச்சியாக எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க தாவேகா அப்படிங்கிற கட்சியினர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வெகுண்டெழுந்து ஒன்றா சேர்ந்து போராட்டத்தில் இத்தனைக்கும் அவர் அதிகாரத்திலே இல்லை. அப்படிப்பட்டவர் வந்து மாமூல் கேட்குறாரு, காசு கேட்குறாருன்னா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த தொழிலாளர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இது மாதிரி இந்த செய்தியெல்லாம் தாவேகாவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு செய்திக்கு போன உடனே அந்த நபரை வந்து கூப்பிட்டுலாம் விசாரிக்கல, அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற அந்த பதவியில் இருந்தே நீக்கிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆக்சுவலி எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்கு தான் ஒரு 6 மாதம் ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லி தாவேகா அரசுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கற்றுக்கோங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே பல உத்தரவுகளை போடுறது, ஏன்னா குதிரை பேர அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு வேறு சில செய்திகளை இங்கே ப்ரொபகண்டா பண்ணணும். அப்போது என்ன செய்தி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகளை பற்றி ஒரு செய்திகள் போட்டுடலாம், இந்த செய்தி வந்துச்சுன்னா இது மறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். அந்த வகையில் இப்போது பயிர்க்கடனுக்கான தள்ளுபடி அப்படின்னு ஒரு செய்தி வந்து பிரம்மாண்டமாக செய்தியாகுது. ஆகா, விஜய் சூப்பருங்க, வந்த உடனே வந்து விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை பூரா தள்ளுபடி பண்ணிட்டாருங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு தெரியுது. அப்போது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கக்கூடிய விவசாயி இல்லை அதுக்கு கீழே வச்சுருக்கக்கூடிய விவசாயிக்கு இவங்க தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி என்னென்னா உங்களுக்கான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நடந்திருக்கக்கூடிய கூத்து என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தர் 50,000 ரூபாய் வந்து கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறு குறு விவசாயி, அவருடைய கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயி 50,000 ரூபாய் தான் கடன் வாங்கியிருப்பாரா? குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயாவது அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. இதுதான் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் கூட்டுறவு வங்கியிலேயே போனீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கோயா, எடுக்கிற 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கோன்னு சொல்லி தான் சைன் பண்ணி வாங்கி. ஏன்னா ப்ராசஸ் பெருசு. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கையில் அமௌண்ட் வரும்போது நீங்கள் விதை நெல் வாங்கணும், நாற்று நடணும், அதுக்கப்புறம் ஆள் கூலி இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி அறுவடை இருக்குது, அறுவடைக்கு பிறகு வந்து நெல்லை கொள்முதல் பண்ணக்கூடிய நிலையத்துக்கு போகணும். இப்படி ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து இருக்குது. அது விவசாயிகளுக்கு தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயாவது விவசாயிகள் வாங்கியிருப்பாங்க. இப்போது அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளோ தெரியுமா? வெறுமனே 5,000 ரூபாய். எப்படி 95,000 ரூபாய் திருப்பி கட்ட முடியறவனால நீங்கள் தள்ளுபடி பண்ணக்கூடிய 5,000 ரூபாயை கட்ட முடியாதா? இது என்னையா பெரிய ஸ்கேமாக இருக்குது அப்படின்னு தான் இப்போது மாற்றுக் கட்சியினர் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்கீம் அந்த மாதிரி 50,000 இருந்து 60,000 வரைக்கும் கடன் இருந்துச்சுன்னா 40,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறான்னா அவனுக்கு 5,000 தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மோடியினுடைய ஸ்கீம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் கடன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமான அளவில் மானியம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரைட்டா? இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மேன்ஸுக்கெல்லாம் வந்து பொருந்தக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறேன். பட் விவசாயிகளுக்கு மட்டும் என்ன இழிச்ச வாங்கிங்களா? அவங்க அதிகமாக கடன் வாங்கும்போது அவங்களுக்கான
அந்த லாபம் அவங்களுக்கு கிடைக்கணும்ல, மானியம் கிடைக்கணும்ல, தள்ளுபடி கிடைக்கணும்ல. இது எதுவுமே செய்யாமல் விவசாயம் மட்டும் வேணும், எனக்கு நல்ல நெல்மணி வேணும், எனக்கு நிறையா பார்த்திங்கன்னா காய்கறிகள் வேணும், பழங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? அப்போது விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசாக தாவேக அரசு மாறி போய் விட்டதா அப்படிங்கிற கேள்வியை இப்போ விவசாயிகள் கேட்டு தலைமைச் செயலகத்தில் ஒரு பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னையில். இதெல்லாம் விவசாயிகள் சைடில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவானவர்கள்லாம் கிடையாது. திமுக அரசு பொறுப்பேற்ற போது கூட அவங்க இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் பெரிய அளவில் ஒரு மனித இறப்புகள்லாம் நடந்துச்சு. அப்போயும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். தொடர்ச்சியாக எல்லா நேரங்கள்லையும் எல்லா யூடியூபர்ஸையும் நீங்கள் கவனிக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு சில கட்சிகள் பிடிச்சிருக்கலாம். ஒரு பத்திரிகையாளராக இங்கே நாங்கள் பேசும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் சுட்டி காட்டுறோம். பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்காட்டி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.